இதுதான் முறையான பயிற்சி சொல்லி இது ஒரு முத்திரை பயிற்சிம்பாங்க பஞ்சபூத பிராத்திகா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே இருக்கிறப்ப பாருங்க, நின்ன இடத்துல இருந்தால் நீங்கள் செய்யலாம். ஓகே, இது வந்து திரிகாசனங்குவாங்க. வலது கை இடது பக்கமாக போகணும், இடது கை வலது பக்கமாக போகணும். பார்த்தீங்கன்னா இந்த கை இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம், எங்கே வேணாலும் பண்ணலாம். நீங்கள் தனியால இடத்த தேடாதீங்க. இப்போ தலை சுத்த தலைபாரம் வர்றது எதுக்குங்க? பிளட்டு மேலே போகாததுனால தான். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடையாக சிரசாசனம் செய்யணும். பத்மாசனம் உட்காரணும். ஓ ஆசனம் மறுபடி இதுவே சர்வாங்காசனம். கையை விட்டலாம். இதுதான் கடைசி. அந்த மாதிரி நீங்கள் வாலிப வயது முடியா எதை வேணாலும் சாப்பிடுங்க, உடம்பு சத்தா மாற்றிங்க, எந்த நேரம் வேணாலும் சாப்பிடுங்க. அதை குறிப்பாக அழிகின்ற காலம் 53. அப்போ 28 வயசு முடிய நீங்கள் எப்படி வேணால் சாப்பிடுங்க. ஒடுகின்ற காலம் 33. அந்த 33 வயசு முடிய பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கிறாரு. இதே உணவு சாப்பிட்றப்ப உங்கள் உடம்புல 62 ஆகிறப்ப உங்கள் உடம்புல சத்துக்கள் போயிடுமே ஒழிய சத்துக்கள் நிற்காது. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உணவை இதை தான் சப்ஜெக்டாக சொல்கிறாங்க. தெளிவான ஞானம் யாருக்கு இருக்குதோ அவங்க மட்டும்தான் 50 90. இந்த தெளிவான ஞானம் யாருக்கு கிடைக்குதோ கட்டாயம் அவங்க 100 வயசு தாராளமாக வாழ்ந்தே தரலாம். 40 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உணவை வந்து குறைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அது நீங்கள் என்னென்ன சாப்பிட்னாலும் அதெல்லாம் குழந்தைங்க கொடுத்துருங்க. ஆனால் சாப்பிடும்போது எப்படின்னா முறையை என்ன சொல்கிறேன், எல்லாத்தையும் இளைஞர்களுக்கு தொப்பை வருது. தரையில் அமர்ந்து சாப்பிடுங்க, தலை குனிஞ்சு சாப்பிடுங்க. உணவுக்கு அது மரியாதை கொடுக்குறீங்க அர்த்தம். இப்போ யாருமே நிமிந்துக்கிட்டு சாப்பிட்றோம் இல்லை உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றோம், அந்த மாதிரி சாப்பாடே சாப்பிடக்கூடாது. ஒரு உணவு சாப்பிட்ற நீங்கள் தலை குனிஞ்சு தான் சாப்பிடணும். உங்கள் உணவுக்கும் கண்ணுக்கும் பார்வைக்கும் பக்கமாக நெருக்கமாக இருக்கணும். நீங்கள் போய் ஃபோனை பேசிக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா எந்த உடம்புக்கும் சத்தாக கொடுக்காது.